ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, அப்புறமா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ கொத்தமல்லி ரெடி ஆயிருச்சு. நாம் சாதம் பண்ணலாம். சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. லைட்டாக வறுபட்ட உடனே இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வேக விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வேகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா அல்வா பதத்துக்கு வெந்து வரணும். அப்படின்னா தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் வதக்கணும். இப்போ நாம் இது கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மணிக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மெதுவாக அரிசி உடஞ்சிராம நல்லா கிளறி விடுங்க. சாதம் உடஞ்சிராம மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. சுவையான கொத்தமல்லி சாதம் தயாராகிருச்சு. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னா கடைசி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு நல்ல டிஷ் இது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.